ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வருகிற மே 10 அக்ஷய திருதி வருது இல்லையா? இந்த அக்ஷய திருதியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அக்ஷய திருதிய நாள் என்றைக்கு கொண்டாடப்படுது, யாரால் கொண்டாடப்படுது, எதற்காக கொண்டாடப்படுது, அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தின் முதல் அமாவாசைக்கு பின்பு வருகின்ற 3ஆம் வளர்பிறை நாளைத்தான் அக்ஷய திருதி நாளாக ஹிந்துக்கள் கொண்டாடுகின்றனர். அதாவது அக்ஷய என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு குறைவில்லாத என்றும், திருதியே என்ற வார்த்தைக்கு 3ஆம் நாள் என்றும் பொருள். அன்றைய நாள் பகவான் விஷ்ணுவுடைய 10 அவதாரங்களில் ஒன்றான 6வது அவதாரமான பரசுராமரின் அவதார திருநாள் என்று இந்து புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால தான் அக்ஷய திருதி அன்னைக்கு பகவான் விஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியும் வணங்கிட்டு தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை வாங்குவது நம்மளுக்கு மேலும் மேலும் செல்வங்களை சேர்க்கும் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. எஸ்பெஷலி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு அப்ரிஷியேட்டிங் மெட்டல், அதாவது உறுதியாக மதிப்பேற்றப்படும் ஒரு உலோகம். பணத்தை பணமாகவே வச்சுருந்தோன்னா அதோட மதிப்பு குறைந்து கொண்டே தான் போகும். ஆனால் அதை நம்ம தங்கமாக வாங்கி வைக்கும்போது அதோட மதிப்பு கூட்டிகிட்டே தான் போகும். அதனால தான் தங்கத்தில் நம்ம முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது. அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் வசதியும் கிடைக்கிறதில்ல. அதனால் அன்றைய தினம் அரிசி வாங்கலாம், சிறுதானியங்கள் வாங்கலாம், பயிர் வகைகள் வாங்கலாம், பருப்பு வகைகள் வாங்கலாம், காய்கறிகள் வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம். இவை எல்லாமே நம்ம தானமும் பண்ணுறதுக்கு அன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். ஸோ இந்த அக்ஷய திருதிக்கு நீங்கள் தங்கம் வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதத்தின் வளர்பிறை நாட்களாகிய மே 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தங்கம் வாங்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஒரு பெரிய நகை கடை, நிறைய கிளைகள் இருக்கிற ஒரு கடையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் நகை சேமிப்பு திட்டத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு சேர்ந்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் சேரும்போது அடுத்த அக்ஷய திருதிக்கு நீங்கள் ஜிஎஸ்டி மட்டுமே கட்டி செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்க நகை வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது நம்மளுக்கு மிகுந்த லாபத்தையும் தரும். ஸோ இந்த அக்ஷய திருதிக்கும் இனி வருகின்ற எல்லா அக்ஷய திருதிக்கும் நீங்கள் எல்லாருமே தங்கம் வாங்கி உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் செல்வம் பெருகி இருக்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.